நெக்ஸ்ட் நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அதில் என்னவா பண்ணலாம், ஹீரோவாக பண்ணலாமா வில்லனாக பண்ணலாமா, எல்லாம் கத்துரி குழந்தைங்க எல்லாமே வில்லன். சாக்லேட் காஃபே படத்துக்கு சாங் பண்ண கூப்பிட்டார். ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் அப்படி தான் போச்சு. இந்த மாதிரி வந்துட்டு இதில் ஒன்று இருக்குது, கேமியோ இருக்குது. சூர்யா சாரா சொல்ல சாக்லேட் காஃபே, அவருடைய பார்த்து சிரிக்கிறார். சாக்லேட் காஃபே எனக்கு அவன் காலா பண்ணுறது எனக்கு தெரியாது, நான் கொரியா பண்ணுறது தெரியாது. ரெண்டு பேரும் பார்த்தா வந்து மணி கத்துன பாக கத்துறோம். ஜெய் நீ வந்து நீ தலைவருக்கு வந்து பையனா பண்ணுறேன், நான் தலைவர் கோரியா பண்ணுறேன் வேற மாதிரி. கலைமாமணி அவார்டு கரெக்டாக ரெண்டு பேருக்கும் கொடுத்தோன்னே எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ரெண்டு பேரும் போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டே பார்ட்டி. ஹுக் ஸ்டெப் எதான்னா இது ஓகேவா அப்படின்னு ஆடி காட்டுவோம். இல்லை இது ஓகே, இது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் கேட்டுட்டு தான் ஓகேன்னு சொல்லுவேன். ஐயா செம்ம போத, ஐயா செம்ம போத, ஐயா செம்ம போத. We love homestay, a touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfect ஆன homestay. For booking www.welovehomestay.com. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். ஸோ ஹாப்பி மீட் பண்ணதில்ல. தேங்க்யூ. லோக்காவோட பயங்கரமான சக்ஸஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணி இப்போ ஆமாம் பர்மிளா அண்ட் கோ மூவிக்காக லோகா அப்புறம் இப்போ தான் ஆமாம் லோக்காக்கு அப்புறம் ஆமாம் வீட்டில் மீட் பண்ணது. ஆமாம் இப்போ வந்து மீட் பண்ணுறோம். ஸோ ஹாப்பி. ஒரு 2-3 நாளாக உங்களையும் கொண்டாடிட்டு இருக்காங்க கருப்பு படத்தில். அது எப்படி மாஸ்டர் நடந்தது? ஆர்ஜே பாலாஜன் அந்த ஸ்கூப்புக்காக கூப்பிட்டாரு. இல்லை நம்ம ஆர்ஜே பாலாஜி ஐயா வந்துட்டு படத்துக்கு சாங் பண்ண கூப்பிட்டார். ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் அப்படி தான் போச்சு. சரி. அப்போ தான் அந்த இதை சொல்கிறப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இதில் ஒன்று இருக்குது, கேமியோ இருக்குது, வந்து பண்ணும் அப்படியே வச்சாங்க. அண்ணன் இல்லை நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும். சரி ஓகே பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சாங்கும் பண்ணி முடிச்சோம். அப்பயும் சொன்னார் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறமா கரெக்டாக கிட்ட நின்று பண்ணலாம். அப்போ தாடியெல்லாம் வளர்ந்துச்சு. வேற ஒரு படத்துக்கு தாடியெல்லாம் வளர்த்துருந்து முடி லைட்டாக விட்டு அவ்வளோ முடி இருக்காது, நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ இருக்கு. ஆமாம். அப்போ நான் சொல்ல ஐயா இது மாதிரி தாடி இருக்குது, பிரச்சனை இல்லையே, தாடி வச்சுட்டு வந்துட்டுமா. ஐயா தாடி வச்சுருந்தா எப்படி நல்லவே இருக்காது ஐயா, கேவலமாக இருக்கும், தயவுசெய்து எனக்காக ப்ளீஸ்னாரு. சரியா. அதுக்கப்புறமா அந்த படம் ப்ரொடக்ஷனுக்கு கேட்டு இல்லை சார் எனக்கு வந்துட்டு ஒரு 15 days கொடுங்க, டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு ஷேவ் பண்ணிட்டு தான் போய் பண்ணோம். அது வெடிச்சிருச்சு வந்தோடனே. இது எதிர்பார்க்கவே இல்லையே. சாக்லேட் யாருமே தெரியல, யாரும் சொல்லல. சரி பாருங்க, சும்மா லீக் கூட ஆகல. படம் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு லீக் கூட ஆகல. சடனா பார்க்கவும் இது எல்லாருக்கும் பயங்கர தேட்டர்ல எல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணானுங்க. அது பயங்கரமா இருந்தது. சூர்யா சார் த்ரிஷா மேம்லாம் வந்துட்டு பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. அவங்க உட்காந்து பார்த்துன்னு இருந்தாங்க. அப்படியே வந்துட்டு அவங்ககிட்ட சூர்யா சாரா சொல்ல சாக்லேட் காஃபே, அவருடைய பார்த்து சிரிக்கிறாரு. அவர் பயங்கரமா பண்ணார். என்ன பயங்கரம் ஒன்றுப்பா ஓரம் நடிக்கிறேன் கலாயிதா ஜாலியாக அவர் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணார் அந்த சீன். அப்படியே அது ரீக்ரியேஷன் ஒரு சீன் தானே அது. ஆமா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. அது உங்களோட அந்த இன்ட்ரோ. ஆமா அது ஐகானிக்கான ஒரு இல்லை படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஐகானிக்கான ஒரு சீன் அது. அங்கேருந்து தான் மாறுது எல்லாமே. அந்த சீனை வச்சது வந்துட்டு பயங்கரமா இருந்தது. அது வெடிச்சிட்டாங்க, எல்லாம் தெரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா. ஃபர்ஸ்ட் டே போனியா? ஆமா ஃபர்ஸ்ட் டே தியேட்டர் போய் பார்த்துட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி உடைச்சிருவானுங்க பசங்க, வீடியோ எடுத்து போட்டு ட்விட்டர்ல அன்னைக்கே வந்து டப்ப டப்பன்னு அனுப்பிச்சிட்டானு எல்லாமே. இன்ஸ்டாவை திறந்தா டப்புன்னு வந்து போடாதீங்கடா போடாதீங்கடான்னு சொல்ல பார்க்கட்டும்டா. 2 இதுல மேக்ஸிமம் தூக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருத்த மட்டும் பரவாயில்ல, எல்லாருமே வந்து போடுவாங்க. அதனால பண்ண முடியல, அப்படியே விட்டாங்க. எனக்கு இன்னொன்னும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது உங்க இன்ஸ்டால வந்து மணிகண்டன் ப்ரோ நீங்களும் அந்த நான் இந்த அவார்டு வாங்கிட்டு லைக் கலைமாமணி அவார்டு வாங்கிட்டு 2 பேரும் ஒரே டீ கல்ல உட்காந்து டீ குடிக்கணும். பழைய போட்டோ புது போட்டோ போட்டிருப்பீங்க. இல்ல ஆக்சுவலா நானும் மணி வந்துட்டு மணி வந்து எனக்கு டப்பிங் பண்ண போல மானாமல்லியறப்போ மணி தான் எனக்கு டப்பிங் பண்ண போல. மணி தான் நம்ம நான்லாம் ஒன்றும் இல்லை, மணி அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப ஸ்க்ராட்ச்ல இருந்து. ஆமாம். அப்போ வந்து மணி நான் வந்து ஒரு டிக்கெட்டில் வந்துட்டு இன்னும் குடிச்சுன்னு இருக்கும். அப்படிங்கும்போது எதிர்க்க வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் படம் இருக்குது. ஆமாம் போஸ்டர் இருக்குது. அப்போ வந்து 2 பேரும் டிவிஷனே பார்த்துன்னு இருக்கும். பார்த்துட்டு எப்படி சொல்லுவோம், இப்போ மணி சொல்ல பாய் நம்ம வந்துட்டு படத்தில் நடிச்சா எப்படி இருக்கும். மணி நானும் வந்துட்டு அந்த இடத்துல நம்ம பேர் சாண்டி மாஸ்டர் கோரியோகிராஃப் வந்தால் எப்படி இருக்கும்ல, அதெல்லாம் எங்கேருந்து நடக்க போதோ அப்படின்னு சொல்லி நான் டீ குடிச்சுட்டு இருக்கோம். அப்போ வந்து சும்மா ஒரு மெமரியாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். எடுத்துலாம் பான்ட்டு 2 பேரும் யூஸ் ஆகும். ஆமாம் நான் அதாவது எப்படி இருக்கு வேணுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுனே ஃபோட்டோ எடுத்தோம். அது வந்து கரெக்டாக வந்துட்டு காலா படம் வரப்போ வந்துட்டு அது அந்த சம்பவம் நடக்குது.
ஆக்சுவலாக வந்துட்டு மணி அதுக்கப்புறம் வந்துட்டு டப்பிங்கு ரைட்டிங்கு பிஸி ஆகிட்டான். நான் வந்துட்டு இந்த கொரியோகிராஃபி அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படி இப்படி சுற்றினே இருக்கேன். அவன் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறேன் 2 பேரும் எப்பயாவது பேசிப்போம். எனக்கு அவன் பண்ணுறது காலா பண்ணுறது எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு கொரியோ பண்ணுறது தெரியாது. 2 பேரும் பார்த்தா வந்து மணி கத்துறான் டேய் 2 பேரும் அப்படியே ஓடி கட்டி ஞாபகம் இருக்குதா இல்லையா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தா. ஆமாம் இப்போ நீ வந்து நீ தலைவருக்கு வந்து பையனா பண்ணுறேன், நான் தலைவர் கோரியோ பண்ணுறேன் வேற மாதிரி. அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திருப்பி இந்த அவார்டு வந்து கலைமாமணி அவார்டு கரெக்டாக 2 பேருக்கும் கொடுத்தோடனே எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ஒரே காஸ்ட் வெள்ளை வெஸ்ட். ஆமாம் 2 பேரும் போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு 2 பேரும் ஒரே மாதிரி வாங்கிட்டு ஒன்னா போயிட்டு ஒன்னா ரிட்டர்ன் வந்து அன்னைக்கு நைட்டே பார்ட்டி கலைமாமணியில. அது 2 பேரும் பயங்கர ஹாப்பி. அது வந்துட்டு காட் கிரேஸ் தான், அது கடவுள் தான். ஏன்னா இந்த மாதிரி இப்போ நீங்க போட்ட போட்டோ இருக்குல்ல மாஸ்டர், அது உங்களுக்கு அது ஒரு மெமரி, அது ஒரு பயங்கரமான டிராவல், எமோஷனல். அதே மாதிரி தான் அதை பார்க்குற பசங்களுக்கும் கண்டிப்பா நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, ஹோப் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னேன் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணினே இருந்தா கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ்ல வந்து உங்களை பார்த்துனே தான் இருக்கும். எக்காந்தும் கை விட்டுறது, நீ விட்டுட்டேன்னா தான் அது விட்டுரும். உன்னை வந்துட்டு இவன் ட்ரை பண்ணுறானா ஒன்று பிடிச்சினே இருக்கும். நீ வந்து அதை பார்த்து ஃபாலோ பண்ணி அடிச்சுன்னு போயினே இருந்ததுன்னா சக்ஸஸோ அது வந்து சக்ஸஸ் ஆகலையோ, ஆனால் நீ வந்துட்டு பரவாயில்ல நம்ம பண்ணுவோம் போயின்னா ஆட்டோமேட்டிக் உன்னை கை கொடுத்து தூக்கின்னு போய்டும் மேலே. ஆனால் அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எதையும் வந்து விட மாட்டேன், போய் பண்ணினே இருப்பேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா, சாக்லேட் காஃபி கேட்டு கொலை பண்ணுற ஒரு சைக்கோவாக நடிச்சாச்சு, லோக்கால ரத்தம் குடிக்கிற எச்சியாவும் நடிச்சாச்சு, கிஷ்கிந்தாபுரி படத்தில் வந்து ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி கைண்ட் ஆஃப் ஒரு பேயாவுமே வந்து நீங்கள் நடித்து முடிச்சிட்டிங்க. அப்புறம் மலையாளத்தில் திருப்பி கத்தனாரில் ஒரு ராஜா கெட்டப்பில் பார்க்கும்போது இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் போய் பெர்ஃபார்ம் பண்ணி அங்கே ஒரு இடத்த பிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது இல்லாமல் நீங்கள் வந்த ட்ராவல் பாதை இருக்குல்ல, அது ஈஸியான பாதையும் கிடையாது. கொரியோகிராஃபராக ஆரம்பித்து இன்னைக்கு 4-5 லாங்குவேஜில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப பர்சனல் ஹாப்பியாக இருக்குது மாஸ்டர். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நினைக்கும் போது? ஜாலியாக ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணது நம்மளை கொஞ்சம் கரெக்டாக கைட் பண்ணி கூட்டின்னு போகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்ட்ரீட்டு ரோட்டில் ஆட ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே தெரிஞ்சு அப்புறமா கலா மாஸ்டர் ஜாயின் பண்ணி அங்கே குரூப் ஆடி அங்கேருந்து வந்து அப்புறமா அங்கேருந்து கொரியோகிராஃபி ஆகிட்டு கொரியோகிராஃபி பண்ணி அப்படியே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணி ஆடி லான்ச்சு அந்த மாதிரிலாம் பண்ணி அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஒன்று உள்ளே போயிட்டு திருப்பி அதுக்கப்புறமா வெளியே வந்து திருப்பியும் கொரியோகிராஃபி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு விக்ரம் படம் கொரியோகிராஃபி பண்ணி அது மூலிமா லோகேஸ்வர் பார்த்துட்டு லியோ கூப்பிட்டு லியோலேருந்து லோக்காலேருந்து கிருஷ்ணபுரி அப்படியே எவ்வளோ பெரிய ட்ராவல் இல்லையா மாஸ்டர்? பெரிய ட்ராவல் இல்லையா மாஸ்டர்? பெரிய ட்ராவல், நிறைய லேர்னிங் கிடச்சிருக்கும். ரொம்ப லேர்னிங் தான். இப்போ கூட லேர்னிங் பண்ணி தான் இருக்கு. நம்ம வந்துட்டு நான் எல்லாத்தையும் கற்றுனன்ட்டு அப்படி யாருமே சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது நிறைய இருக்குது. இப்போ கொரியோகிராஃபர் தெரியாத நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நான் இப்போ டான்ஸ் நிறைய அப்டேட் வந்துச்சுல, நிறைய லேர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆக்டிங் போகிறப்போல நான்லாம் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் இப்போ தான். பட் அந்த அவங்ககிட்ட நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணுறது, நம்மளுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்குறோம். இப்போ ஆக்டிங்காக வரப்போ எனக்கு அது புதுசு. கொரியோகிராஃபர் இருந்தால் ஓகே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், என்ன வேணால் பண்ணலான்னு இருக்கும். அது நம்ம கிரவுண்டு என்ன வேணால் பண்ணிக்கலான்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக கொஞ்சம் பண்ணலாம். பட் ஆக்டிங் போகிறப்போ நம்ம அது நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஃபுல்லாக லேர்னிங் தான். டான்ஸ் வந்து ஆக்டிங்க்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் இல்லையா மாஸ்டர்? நிறைய ரொம்ப ஹெல்ப் பண்ணாது, ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு சில எக்ஸ்பிரஷனாக ஹெல்ப் பண்ணும். பாடி லாங்குவேஜ் மாற்றுறதுக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணும். இப்போ அது கிஷ்கிந்தாபுரியில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுச்சு. ரொம்ப ஹெல்ப் பண்ணி அந்த காலெல்லாம் அப்படி வச்சு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அவங்களே சிஜிலாம் பண்ணலாமா அப்படிலாம் கேட்டாங்க. அது வேறு மாதிரி இல்லை சார் நம்ம பண்ணலாம் சார். இல்லை எவ்வளோ நேரம், ரொம்ப நேரம் இருக்கும் பரவாயில்ல. பட் எனக்கு லெக்மெண்ட் டேரெல்லாம் ஆயிடுச்சு. அதில் அப்படியே ஹோல்ட் பண்ண முடியல ரொம்ப நேரம். அதுலேயே ஃபைன் இப்போ எவ்வளோ நேரம் தான் மாடிக்க. ஆமாம், அது டேர் ஆயிடுச்சு. திருப்பி அதுக்கு மாதிரி ரெக்கவர் ஆகிட்டு திருப்பி அப்படி தான் பண்ணும். கிரேட். இப்போ ஒரு லாங்குவேஜ் போகிறோம்ல, இப்போ தெலுங்கு போகிறோம், கன்னடாவில் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போகுது, மலையாளத்தில் தமிழ்னு போகும்போது ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ரூட்டட் மேனரிசம் ஸ்லாங் இருக்கு. அந்த மக்களோட எமோஷன்ஸ்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் எப்படி நம்ம ரீட் பண்ற மாதிரி இருக்கணுமா? இல்லை, மலையாளத்தில் போகிறப்போ வந்து அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. நான் லோக்கா பண்ணேன், இப்போ பப்பான்னு ஒரு படம் பண்ணி முடிச்சோம், மோகன்லால் சார். ஆமாம் அது பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து கத்தனார் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாமே ஒரு டேரக்டர் ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்போது டோமினிக் அவரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நீங்கள் பண்ணாதீங்க, ரொம்ப நீங்கள் ஷட்டிலாகவே இருங்க, ரொம்ப சட்டிலாக பப்பா பண்ணுறப்ப அந்த டேரக்டருக்கு வந்து இல்லை மாஸ்டர் கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் எந்தவாக இருக்கலாம், கொஞ்சம் ஜாலியாக இருக்கலான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். கத்தனார் பண்ணுறப்போ அவர்கிட்ட அது ஷட்டில் தான், ஃபுல்லாகவே ஷட்டில் தான். அது ரொம்ப இது பண்ணாதீங்க, லைட்டாக சிரிங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு டேரக்டர் போகிறப்போ ஒரு விஷயத்த நம்ம அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க ஈஸியாக. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்குவோம். அவங்க அதான் அவங்க சொல்லிக்கிறப்ப நம்மளே தெரிஞ்சிடும், ஓ இவருக்கு இதுதான் தேவைன்றப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி கற்றுக்கலாம். டைலாக்கும் வந்துட்டு நம்ம தமிழ் எழுதி வச்சுட்டு நம்ம அப்படியே அப்படிதான் பேசிக்காக வரும். ஆமாம், அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கு இப்போ வந்து மலையாளம் கற்றுக்கணும், தெலுங்கு கற்றுக்கணும், அதெல்லாம் இருக்குது. பற்றி ஸ்டார்டிங் ஸ்டைலில் நம்ம அப்படி தான் பண்ணுவோம். தெலுங்கு கன்னடா எப்படி இருக்கு மாஸ்டர்? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. தெலுங்கு வந்துட்டு அங்கே இப்போ வந்துட்டு இப்போ இன்னும் 2 படம் பேசியிருக்காங்க. இப்போ அது வில்லனா தான், அது ரொம்ப நல்லா இருக்கு. அது அந்த வில்லனா பண்ணுறப்பலாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கு. எங்களுக்கு அதான் மாஸ்டர் ஃபுல்லாக வில்லனா பண்ணிட்டு இருக்கிறாரு. அது இல்லை வில்லனாவும் பண்ணுறேன், இப்போ லீடாகவும் இருக்குது. பட் அது நல்ல நீலம் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு படம் பண்ணி முடிச்சோம், ரஞ்சி சார் ப்ரொடக்ஷன். சூப்பர் மாஸ்டர். அது டோட்டலி எமோஷனல் ட்ராமா. அது ஒன்று அதுக்கு வில்லனிசமே அதில் இருக்குது. அது டோட்டலாக வேற ஒரு ஜேனராக இருக்கும். அது சீனு தான் டேரக்டர், ராம் சார் அசிஸ்டன்ட். சூப்பர், அது சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் லீலாவும் இருக்குது. பட் அதெல்லாம் கமர்ஷியல் தான். ஓகே. வில்லனாக பண்ணுறப்ப வேற எல்லாமே வில்லனும் அப்படி இருக்காது, ஒன்று வேரியேஷன் இருக்குது. நானும் அர்ஜுன் தான் சூப்பர் ஹீரோ ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்ல நல்லா இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ரஃப் தான், ஆனால் ரூடெல்லாம் ரொம்ப ரக்கட்டாக இருக்கும். அது கொஞ்சம் ரூட்டடான ஒரு இருக்கும். அதுக்கப்புறம் மற்றது கவின் இதெல்லாம் வந்து வேற மாதிரியா இருக்கும். நானும் கவின் பண்ணதுலாம் அது செம்மையாக இருக்கும். அது கமர்ஷியலாக ஒன்று போவோம். அது சூப்பராக வந்துருக்கு கவின் ப்ராஜெக்ட். கென் ப்ரோ டைரக்ட் பண்ணுறாரு. கென் வந்து பயங்கரமாக பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு கமர்ஷியலாக பயங்கரமாக ஒன்று இருக்குது. நிறைய பிஸியஸ்ட் ஸ்கெடியூல் உங்களுக்கு இருக்குங்கிறது தெரியுது மாஸ்டர். கோரியோகிராஃபி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஆக்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஜட்ஜா நம்ம ரியாலிட்டி ஷோல போய் ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு, ஓவர் கதம் அது முடிஞ்சு. எப்படி மாஸ்டர் டைம்லாம் மேனேஜபிள், ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்கணும்? அதுதான் ஃபேமிலிக்கு தான் நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் எல்லாம் நல்லா பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தான் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க குழந்தை ஸ்பெண்ட் பண்ணவே முடியல என்னால். ஏன்னா குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் வரது மிட் நைட் தான் வரேன், திருப்பி அடுத்த நாள் திடீர்னு. ஆக்சுவலாக இப்போ சாங்ஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ரொம்ப சாங் கோரியோ பண்ணல. ஆமாம், ஏதாவது பெரிய கேங்கு பெரியதான் அந்த மாதிரி தான் என்னால் பண்ண முடியுது. எல்லாமே எடுத்து என்னால் பண்ண முடியல. முக்கியமான சாங்குன்றப்ப தான் என்னால் அது பண்ண முடியும். எல்லாமே பண்ணுறப்ப நான் அதில் மாட்டிக்கிறேன் நான். ஏன்னா டேட்டு நிறைய இடத்துல கொடுத்துட்றேன், வந்துட்டு போய் பண்ண முடியல. அப்படி பண்ணுனா அது ஒர்க் பண்ண எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காச்சும் தேவை. ஒரு சாங் நம்ம வந்துட்டு கம்போஸ் பண்ணி அதை பிளான் பண்ணி போனால் ஒரு 1 வீக்காக தேவை. அது இல்லை, அந்த டைம் இல்லை. அதனால் வந்து நிறைய மிஸ் ஆகுது. இப்போது அதை கண்டினியூவாக இருக்கும். திடீர்னு வந்துட்டு 6 மார்னிங் 9 to ஈவினிங் 6 வரைக்கும் ஒரு காலேஜ் போவோம். திருப்பி ஈவினிங் 6லேருந்து 2 வரைக்கும் ஒன்று போவோம். பிரேக் இல்லைன்னு வேற ஒரு படத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது திருப்பி அங்கே வந்து வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு வந்து மிட் நைட் ஆகிடும். ஒரு 3 o'clock 3:30 1 hour வச்சுக்கோங்க. திருப்பியும் வந்து ஒரு 2 hours தான் தூங்குவோம். திருப்பியும் அங்கே வந்துட்டு 6:30 கிளம்பி அடுத்தது வந்துடும். இப்படி டைட்டாக இருக்குது. நடுவில் ஏதாவது சாங் எது வந்தாலும் அப்போ வந்துட்டு ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. நல்ல ஹெல்த்தையும் பார்த்துக்க முடியாது. அப்போ வந்து அவங்க தான் வந்துட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அவங்க தான் வந்துட்டு ரொம்ப பாவம், உண்மையாலும் லிட்டில் பாவம். அவங்க எங்கே என்னால் வெளியே கூட்டு போக முடியல. அது வந்து நான் சொன்னேன் அதுக்கு நான் டைம் வரும், பெரிய ஸ்பேஸ் வரும். நம்ம பெரிய ஸ்பேஸ் இல்லைன்னா வந்துட்டு நம்ம இன்னும் பயங்கரமாக சொல்லிட்டு நம்ம சொல்லல சார் ஒரு 10 நாள் கொஞ்சம் அப்படி டேட்டை தள்ளி பண்ண ஃபேமிலியோட டூர் போயிட்டு வந்தோம் சார், அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அப்படி வந்துட்டா இப்போ நம்ம அது சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா நம்மளுக்காக நிறைய டேட் ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ணுவாங்க. அது நம்ம சொல்லவே முடியாதுல்ல. இப்போ நம்ம வர ஸ்டேஜ் தான். இன்னும் நம்ம கொஞ்சம் இன்னும் நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை சொல்லலாம் சார் ஒரு 1 week தள்ளி போட்டோம் ஸ்பேஸ் எடுக்கலாம். எல்லாருமே பண்ணுறது தான் இப்போ. அதனால் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போகலாமே அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். பட் இப்போ வந்து நம்ம ஓடுற டைம், ஏன்னா எல்லா லாங்குவேஜை பண்ணதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு வாரத்தை இங்கே தள்ளனா அங்கே ஒரு வாரம் மாட்டோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் வந்துட்டு அதை கமிட் பண்ணிக்க முடியல. அதனால் வந்துட்டு அவங்க ஃபுல்லு சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்காக நல்ல விஷயம், எனக்காக எனக்கு ஃபுல் பேக் போனா அவங்க தான் இருக்காங்க. ஃபேமிலி தான். இடம் கிடச்சுன்னா நம்மளோட அந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இப்போ இல்லை அது ஒரு ஓடிக்கிட்டே இருக்க மண்டக்குள்ள. ஐயோ பசங்களை பார்க்கல, என்ன நினைப்பாங்களோ, ஒய்ஃப் இருக்காங்க அவங்க என்ன நினைப்பாங்களோ, அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா நம்மளோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு. அதை ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வீட்டுக்கு போகிறப்ப அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சினா அப்படியே கொண்டாரு, அப்படியே சைலண்டாக இருக்கப்போ அப்படியே பயங்கரமான ஒரு எமோஷனல் இருக்கும். அது ரொம்ப மிஸ் பண்ணுறமோன்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் வேறு ஆப்ஷன் இல்லை. கரெக்ட். நான் வீட்டில் போனால் கூட வந்து நான் ரொம்ப யோசனை தான் இருப்பேன். என்னால் வந்துட்டு நார்மலாக எல்லார்கிட்டையும் பேசவே முடியாது. நல்ல இல்லை இந்த கேரக்டரோட இம்பாக்டா அந்த மாதிரி அப்படி இல்லை. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இது முடிஞ்சிச்சு, ஓகே இந்த டேட் இருக்குது, திருப்பி என்ன பண்ணணும், ஓகே இவங்களுக்கு இதை கொடுக்கணும், சரி என்ன பண்ணலாம், இப்போ இந்த சப்போஸ் சாங் வந்துச்சுன்னா ஓகே இது இருக்குது, அப்படிலாம் நம்ம மைண்டு ஓடினே இருக்கேன். என் மைண்டு ஒன்று அதை பற்றி யோசிச்சினே இருப்பேன் நான். சரி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, இந்த படம் ஐயோ சக்ஸஸ் ஆகணும், பட் சக்ஸஸ் ஆனால் தான் திருப்பி அடுத்தது வந்துட்டு நம்மளை வச்சு படம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வந்துட்டு அவங்களுக்கு
ட்ராப் ஆகும், மைண்டெல்லாம் அதெல்லாம் ஓடுதுல. முன்னாடி வெறும் கொரியோகிராஃபர் அதை ரொம்ப அதை யோசிக்க மாட்டாங்க. கொரியோ டைமில் மட்டும் அந்த யோசனை இருக்கும், மற்ற டைமில் ஜாலியாக சுற்றின்னு தான் இருப்போம். பட் இப்போது நிறைய கமிட்மெண்ட்டு நம்மளை நம்பி பணம் போடுறப்போ அப்போ அவங்க எதுவும் நம்மளால் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த யோசனை இருந்துன்னே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நிறைய டேரக்டர் வரப்போ அவங்க எல்லாமே பயங்கர யங்ஸ்டர்ஸ் வரப்போ கதை சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவங்களுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் கிடைக்கணும்னு நான் இப்போ இந்த பையன் நல்லா பண்ணுறாங்க, இவங்க நல்ல ப்ரொடக்ஷன் கிடைச்சா நல்லா இருக்குமே, அந்த மாதிரிலாம் ஒரு யோசனை வரும். அதாவது அடுத்த வர இப்போ இல்லை, அடுத்த வர படிச்சுட்டு இப்போ யோசிப்பேன், சரி இந்த பையன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவனுக்கு எதாவது ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணுறேன், இல்லைனா இந்த மாதிரி இந்த கம்பெனி டேரக்டர் போய் பாரு, இந்த ப்ரொடியூசர் போய் பாரு, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி எல்லாமே ஒரு மண்டையில் போட்டு அப்படியே உட்காந்து யோசனையே இருக்கும். ஓவர் திங்க் தூங்குறதே இல்லை. நான் மேக்ஸிமம் வந்துட்டு நான் வந்துட்டு 11 o'clock படுப்பேன். 11 o'clock படுப்பேன். அதாவது தூக்கம் வரணும்னு சொல்லிட்டு போய் படுத்துறோம், அப்படி தூக்கம் வரும். 2 hours தான் மேக்ஸிமம் தூங்குவேன். ஷார்ப்பாக 1 o'clock இல்லை 1:30 எழுந்திருவேன். சுத்தமாக தூக்கம் வராது. மார்னிங் என்ன ஷூட்டிங் இருக்கும், அப்படியே 6:30 அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி ஸ்பாட்டு போயிடுவேன். இந்த ஓவர் திங்க் சின்ன வயசுலேருந்தே இருக்கா இல்லை லைக் இந்த பிஸியஸ்ட் ஸ்கெடியூலில் தான் வருதா? எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு 1 year 1.5 years இது இருக்கு, ஜாஸ்தி இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட் இருக்கனால ரெஸ்பான்சிபிள் அதிகமாக ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி பயம் அதிகமாக கரெக்டாக பண்ணிடணும், அதை பண்ணிடணும் எப்படியாவது பண்ணிடணும், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், நல்லா வந்துடணும், அந்த மாதிரி நம்மளுக்கு பயம் அதிகமாகுது. நான் டேரக்டர் இந்த படத்துக்கே வந்து திவ்யா இருக்கேன், அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிட்டு எனக்கு பயமா இருக்குங்க, இது நல்லா வரணுங்க அது நல்லா வந்துடும்ல, எந்த பெருசா வந்துடும்ல அப்படிலாம் கேட்டுனே இருக்கேன். ஏன்னா இப்போ நம்மளை வச்சு படம் போறேன், ஐயா சம்ம போத தூங்குறது தான் வந்துட்டு பெரிய பிரச்சனை. அந்த ஓவர் திங்க் அதனால தான் வருது எனக்கு. வந்துட்டு எல்லாம் வந்து நல்லபடியாக நடந்தணும். இப்போ திவ்யாவெல்லாம் டார்ச்சர் பண்ணதெல்லாம் பயம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பயம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த இது இருந்துட்டு. எனக்கு ரீசெண்டாக வந்துட்டு தனுஷ் அது சாங் பண்ணேன், ராஜ்குமார் பெரியசாமி சார் இருக்குல்ல, அவளை போய் சாங் பண்ணேன். ஒரு நாளும் பயங்கரமாக பயந்தேன். நான் ரொம்ப பயந்தேன். தனுஷ் சார் பண்ணுறோங்கிற பயமா? தனுஷ் சாருக்கு ஒன்று பண்ணுறோன்னு பயம். அவருக்கு வந்து கர்ணன் பண்ண ஒரு சின்ன பீஜி தான் பண்ணேன். இப்போ வந்து ஃபுல் சாங்கு ஃபுல் டான்ஸாக பண்ணியிருக்கேன். அந்த ரிஹர்சல் பண்ணுறப்போ வந்துட்டு அந்த ப்ராசஸ்க்கே எனக்கு ரொம்ப பயந்துன்னு இருந்தேன். எப்படி பண்ண போகிறேன் புதுசாக சாங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டே பண்ணேன், எனக்கு அந்த பயம் ரொம்ப இருந்துச்சு. ரொம்ப அது எல்லா சாங்குமே இருக்கும். இப்போ எல்லா படத்துக்கு போகிறப்பவுமே நடிக்க போகிறப்போ அந்த பயம் இருந்துனே இருக்கும் எனக்கு. நல்லா பண்ணிடணும் இதுக்கு ரொம்ப பயமா, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு எனக்கு. ஐயோ நல்லா பண்ணணும். கலைமாமணி வாங்கின டான்ஸ் மாஸ்டர் பயப்படுறாரு அப்படிங்கிற கேட்டா இல்லை, எனக்கு அது ஃபஸ்ட்டு நான் இப்போ இல்லை, இப்போ இன்னொரு 100 சாங் 200 சாங் பண்ணிட்டாலும் எனக்கு நாளைக்கு ஒரு பெரிய சாங் வரப்போ நான் கண்டிப்பாக பயப்படுவேன். பயம் இருக்கும், 100% பயப்படுவேன். எல்லா ப்ராஜெக்ட்டுமே பயம் இருக்கும். நல்லா பண்ணிடணும், இது எதுவும் மிஸ் ஆகக்கூடாது, நல்லா பண்ணிடணும். நான் ஆடி காட்டுவேன், டான்ஸ் ஆடி இந்த ஸ்டெப்ஸ் ஓகேவா, இந்த ஸ்டெப்ஸ் ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் அவர் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, ஆட முடியுமா, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு ஆடியன்ஸ் பிடிக்குமா அப்படின்னு ஆடி காட்டுவோம். இல்லை இது ஓகே, இது நல்லா இருக்கும். இப்போ ஹுக் ஸ்டெப் எதான்னா இது ஓகேவா, ஆனால் மோனிகா சாங் எல்லார்ட்டையும் ஆடி இது ஓகேவா, இது நல்லா இருக்கு இல்லையா, நான் கேட்டுட்டு தான் ஓகேன்னு சொல்லுவேன். நான் வச்சது தாண்டா அப்படி சொல்லுவேன். பட் நான் ஆடி காட்டி இது ஓகேவாடா நல்லா இருக்கு மாடான்னு கேட்டேன். இல்லை இன்னும் கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு அஸ்டன் சரவணன் ஒருத்தருப்பாப்பில், அவர் தான் சைல்டுலேருந்து ஃப்ரெண்டு, மானாமலேருந்து அவர் தான் இருக்கார். அவர்கிட்ட கேட்பேன், இது ஓகேவா மச்சான், ஓகேவான்ட்டேன். இல்லை மச்சான் இன்னும் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு, திருப்பி வேறு ஏதாவது ஒன்று யோசிப்பேன். ஓகே அப்போ ஃபஸ்ட்டு தான் இது ஆட் பண்ணி பார்க்கலாமான்னு அந்த மாதிரி தான் யோசிப்பேன். அது திங்கிங் தான். அது ஒரு பயம் இருந்துனே இருக்குது. பயம் இருந்தால் தான் நம்மளுக்கு சக்ஸஸ், இல்லைன்னா ரொம்ப அசால்ட்டாக அப்படின்ட்டா கஷ்டம். ஆனால் இப்போ நம்ம தொடர்ச்சி அந்த வில்லன் கேரக்டர் பண்ணுறதுனால இப்போ நமக்கு லீடாக ஹீரோவாக ஒரு ப்ராஜெக்ட் வருதுங்கிற பட்சத்தில் வில்லனாக பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸை டக்குன்னு ஹீரோவாக பார்க்க வைக்கிறதுக்கு எப்படி மாஸ்டர் அது ஏதாவது ஒரு ப்ராசஸ் யோசிக்கிறீங்க? அப்படி இல்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்போ வந்து நான் சும்மா கேட்டேன், நெக்ஸ்ட் நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அதில் என்னவா பண்ணலாம், ஹீரோவாக பண்ணலாமா வில்லனாக பண்ணலாமா, எல்லாம் கத்துரி குழந்தைங்க எல்லாமே வில்லன் தான் கத்தேன். கிட்ஸு என்ஜாய் பண்ண லைக் பண்ணுறாங்க. ஓகே என்னன்னா வந்துட்டு நான் யார் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அவங்களுக்கு ஜாலியான ஒரு பர்சன், செம்ம ஃபன்னான ஒரு பர்சன், குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு அவங்களுக்கு அதை ஜாலியாக வில்லனாக இருந்தாலும் ரசிக்கிறாங்க, ஜாலியாக பண்ணுறாங்க. இப்போது ஹீரோவை பண்ணுறப்போ அவங்களும் அதை ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ரெண்டும் எனக்கு வருதுன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அவங்களுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.